சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த ஆழமான விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். தியானம்னு சொன்னாலே ஏதோ ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடிக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்திருக்கணும் தான் நாம நினைப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. தாமஸ் மேக் உருவாக்கி இருக்கிற இந்த உடனடி பரவசம், அதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸ்டசி வழிகாட்டப்பட்ட தியானம் வெறும் 2 நிமிடங்கள் தாங்க நீடிக்கும். இந்த சின்ன நேரத்துக்குள்ள எப்படி இவ்வளவு ஆழமான தீவிரமான ஒரு அனுபவத்தை அடைய முடியுது, இதோட உடலியல் உளவியல் தந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு உடைத்து பார்க்க போறோம். இந்த ஆடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம கவனத்தை ஈர்க்கிற விதம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. உடனடி இன்ப வெடுப்புக்கு நீங்க தயாரா அப்படின்னு வழிகாட்டி கேக்குறார். வழக்கமா தியான ஆடியோக்கள்ல மனதா அமைதிப்படுத்துங்க, எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு ரொம்ப மென்மையான வார்த்தைகளை தான் நம்ம கேட்போம். ஆனா இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? இது சாதாரணமா நீங்க பண்ற ஒரு செயலற்ற தளர்வு பயிற்சி கிடையாது. இது ரொம்பவே தீவிரமான, நீங்க முழுமையா ஈடுபாட்டோட செய்ய வேண்டிய ஒரு செயல்முறை அப்படிங்கறத ஆரம்பத்திலே நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிடுறாரு. பகுதி 1. அடித்தளத்தை அமைத்தல். அதாவது இதற்கான உடல் ரீதியான ஏற்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த தியானத்தோட மைய பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான உடல் சார்ந்த தயாரிப்புகள் ரொம்ப முக்கியம். எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு சூழலை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அமைதியா உட்காரலாம் அல்லது படுக்கலாம். கால்களை சம்மணமிட்டு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்க சொல்றார். இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? இது வெளியில இருக்கிற சத்தங்களை முழுமையா தடுத்து உங்களை ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு போயிடும். கடைசியா கண்களை மூடும்போது உங்க உடல் இந்த பயிற்சிக்கு முழுமையா தயாராகிடுது. பகுதி 2. உங்க உணர்வுகளை உள்நோக்கி திருப்புதல். இந்த உடல் ரீதியான ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதும் வழிகாட்டி ஒரு அழகான விஷயத்த சொல்றார். வெளியுலகம் பத்தின உங்க உணர்வுகள், புரிதல்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து உங்கக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்றார். அதாவது உங்க கவலைகள், வேலைப்பழு, நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயம், இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு ஓரமா வச்சுட்டு உங்கக்குள்ள இயற்கையாவே இருக்கிற அமைதியை மட்டும் உணர சொல்றார். கேட்பதற்கு இது ரொம்ப எளிமையா தோணலாம், ஆனா உங்க முழு கவனத்தையும் உள்நோக்கி திருப்புறதுக்கு இது உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த கட்டளை. இப்போ இந்த மூலப்பொருள்ல சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான கருத்துக்கு வரும். அதுதான் உயிர் சக்தி. உங்களுக்குள்ள விரிவடைகிற இந்த குறிப்பிட்ட உயிர் சக்திய நீங்க நேரடியாக கண்டுபிடிச்சு உணரணுங்கிறது தான் வழிகாட்டியோட அறிவுறுத்தல். இது ஏதோ காத்துல சொல்ற கற்பனையெல்லாம் கிடையாதுங்க. நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காற்றின் மூலமாவும் உங்க உடலுக்குள் சென்று பரவுற அந்த நேரடியான ஜீவனையும் ஆற்றலையும் தான் அவர் உயிர் சக்தி அப்படின்னு குறிப்பிடுகிறார். பகுதி 3. முக்கிய பரிமாற்றம், அதாவது உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சுக்கான ஒரு ஒப்பீடு. இந்த தியானத்தோட ஆணிவேரே இந்த இரட்டைத்தன்மையுடைய மூச்சு பயிற்சி தான். இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது வெறும் காற்றை மட்டும் உள்ளே கொண்டு போறதில்ல. இன்பம், உயிர் சக்தி, மகிழ்ச்சி மற்றும் அற்புதமான ஆற்றல், இது எல்லாமே உள்ளே போகுது. அதே சமயம் மூச்சை வெளியே விடுகிறப்போ நீங்க வெறும் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் வெளியேற்றல, மாறாக உங்களுக்கு தேவையற்ற கழிவுகள், வலிகள், உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் விஷயங்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து வெளியேற்றுகிறீர்கள். சுவாசத்தை இப்படி நேர்மறை எதிர்மறைன்னு 2ஆ பிரிச்சு பார்க்கறது ஒரு அற்புதமான உளவியல் தந்திரம். மூச்சு உள்ளே இழுக்கும் செயலுக்காக இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நீங்க சுவாசிக்கும்போது உங்களை சுற்றியுள்ள உலகத்திலிருந்து எல்லா இன்பங்களையும் அற்புதமான ஆற்றலையும் முழுமையா உறிஞ்சுவதா கற்பனை செய்யச் சொல்றார். அந்த ஆற்றல் உங்க உடம்போட ஒவ்வொரு அங்குலத்திலையும் நுழைஞ்சி உங்க ஒவ்வொரு செல்லையும் அதிர்வடையச் செய்வதை நீங்க உடல் ரீதியா உணரணுங்கிறது தான் இதோட உண்மையான நோக்கம். இது மனதளவுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். பகுதி 4. உங்களுடைய வரம்புகளை வெளியேற்றுதல். உள்மூச்சின் மூலமா நம்ம இன்பத்தை உள்ள இழுத்துட்டோம். சரி, வெளிமூச்சின் மூலமா எதை வெளியேற்ற போறோம்? இதுக்கான ஒரு தெளிவான பட்டியலையே வழிகாட்டி நமக்கு கொடுக்கறார். உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றி இருக்க மனப்பிரச்சனைகள், என்னால முடியாது அப்படின்னு உங்களை முடக்கி போடுற எதிர்மறையான நம்பிக்கைகள், கசப்பான நினைவுகள், இது எல்லாத்தையும் மூச்சை வெளியே விடுகிற ஒரு எளிய செயலின் மூலமா உங்க உடம்பை விட்டு ரொம்ப சுலபமா தள்ளிட முடியும் அப்படின்னு அவர் கட்டமைக்கிறார். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆழமான உளவியல் வலிகளையும் துன்பங்களையும் உடல் ரீதியா மூச்சை வெளியேற்றுற ஒரு சாதாரண, ரொம்ப சுலபமான செயலோட இந்த தியானம் ஒப்பிடுது. மூச்சை வெளியே விடுவது எவ்வளவு எளிதோ அதே அளவுக்கு உங்க மனசுல இருக்கிற வலிகளை வெளியேற்றுவதும் ரொம்ப எளிது அப்படிங்கிற எண்ணத்தை இது உங்க ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா விதைக்குது. பகுதி 5. இந்த பயிற்சியை எப்படி தொடர்ந்து நிலைநிறுத்துவது. இந்த 2 நிமிட பயிற்சி முடியறப்போ மூலப்பொருள் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப உறுதியா முன்வைக்குது. அதாவது இந்த பயிற்சி மூலமா கிடைக்கிற உணர்வு ஏதோ ஒரு தற்காலிகமான விஷயம் கிடையாது.
காலையில வெறும் 2 நிமிடங்கள்ல நீங்க தொடங்குற இந்த சுழற்சி நாள் முழுவதும் நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுடனும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்களை திறந்து உங்களோட அன்றாட வேலைகளுக்கு திரும்பினாலும் கூட உங்கள அறியாமையிலேயே உங்க மூச்சு இந்த சுழற்சியை பராமரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா வழிகாட்டி ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லி முடிக்கிறாரு. இன்பத்தை உள்ள இழுத்து வலிய வெளியேற்ற இந்த தொடர்ச்சியான மனநிலை ஏதோ ஒரு தந்திரம் கிடையாது. இதுதான் உண்மையிலே நீங்க யார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இதுதான் உங்களோட உண்மையான சுபாவம், உண்மையான சுயரூபம் அப்படின்னு உணர்த்துவதன் மூலமா இந்த சின்ன பயிற்சிய ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த நிலைக்கு அவரு உயர்த்துகிறார். இந்த விளக்க பதிவின் முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 நிமிட பயிற்சிய நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செயல்படுத்தினா உங்களுக்குள்ள இருக்க எந்தெந்த தேவையற்ற பயங்களையும் உங்களை தடுத்து நிறுத்துற எந்தெந்த நம்பிக்கைகளையும் அந்த வெளிமூச்சின் வழியா நீங்க வெளியேற்றுவீங்க. உங்களோட நாளை ஒரு முழுமையான புத்துணர்ச்சியோட தொடங்க இந்த எளிமையான தந்திரம் கண்டிப்பா ஒரு சிறந்த கருவியா இருக்கும் இல்லையா? இத பற்றி சிந்திங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.